இந்தியாவின் சந்திரயான் 3 மிஷன். இதுவே இந்தியாவின் அடுத்த மாபெரும் சாதனை. இந்த வீடியோவில் இது எப்போது, எப்படி ஏவப்பட்டது, என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாங்க. சந்திரயான் 3 ஜூலை 14, 2023 மாலை 2:35 மணிக்கு இந்தியாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்தியாவின் சக்தி வாய்ந்த LVM-3 ராக்கெட் இதை விண்ணில் செலுத்தியது. சந்திரயான் 3 சந்திரயான் 2 வெற்றியை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இதன் முதன்மை நோக்கம் சந்திரனின் மேற்பரப்பில் சாஃப்ட் லேண்டிங் செய்து ஆய்வுகளை மேற்கொள்வது. சந்திரயான் 3 ஆகஸ்ட் 5, 2023 அன்று சந்திரனின் மக்னீஷன் பாதையில் நுழைந்தது. சரியான இயக்கங்களின் பின்னர் விக்ரம் லேண்டர் ஆகஸ்ட் 23, 2023 மாலை 6:04 மணிக்கு சந்திரனின் தெற்கு துருவத்தில் மென்மையாக தரையிறங்கியது. இதன் மூலம் இந்தியா சந்திரனின் தெற்கு துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடாக மற்றும் சந்திரனில் மென்மையான தரையிறக்கம் செய்த 4வது நாடாக மாறியது. விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் எனப்படும் ரோவர் வெளியேறியது. இது சந்திர மண்ணை ஆய்வு செய்ய பல நவீன கருவிகளை கொண்டிருந்தது. இதன் நோக்கம் சந்திர மண்ணின் தன்மைகளை ஆராய்தல், அதிலுள்ள தாதுக்கள் மற்றும் நீரின் அடையாளங்களை தேடுதல். ஆனால் இதனால் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடித்தோம்? வாங்க பார்க்கலாம். சந்திரயான் 3 மிக முக்கியமானதை கண்டறிந்தது: சந்திரனில் நீரின் அடையாளங்கள். இதை கண்டறிய பிரக்யான் ரோவரில் இருந்த 2 முக்கிய கருவிகள் உதவின. 1 LIBS லேசர் இன்டியூஸ்ட் பிரேக்டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இந்த கருவி லேசர் ஒளியை சந்திர மண்ணில் செலுத்தி அதை பிளாஸ்மா ஆக்கியது. பிளாஸ்மாவிலிருந்து வெளிவந்த ஒளிக்கதிர்களை ஆய்வு செய்து தாதுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை கண்டறிந்தது. 2 APX ஆல்பா துகள்கள் X கதிர்கள் செலுத்தியது. மண்ணின் மூலக்கூறுகளை ஆய்வு செய்து அதில் ஹைட்ரோஜன் மற்றும் ஆக்சிஜன் இருப்பதை உறுதிப்படுத்தியது. இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் என்ன? சந்திரனில் உள்ள நீரை பிரித்து ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் உருவாக்கலாம். இது சந்திரனில் எரிபொருளுக்கும் மனித வாழ்வுக்கும் ஆதாரமாக இருக்கும். இந்த கண்டுபிடிப்பு சந்திரனை ஒரு நிலையான தளமாக மாற்றும் புது வாய்ப்புகளை திறந்தது. சந்திரயான் 3 இந்தியாவின் அறிவியல் திறமையை உலகளவில் நிரூபித்தது. இது நமது விஞ்ஞானப் பெருமையை உயர்த்தியது. இந்த மிஷன் இளைஞர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவருக்கும் பேரின்பத்தை வழங்கும் சாதனையாக அமைந்தது. சந்திரயான் 3 இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய பாதையை திறந்தது. இந்த சாதனையை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் விருப்பமான விஞ்ஞான தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் ஐ பின்தொடருங்கள்.